வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஜிகேல கூடுதல் குறிப்புகளில் இன்னொரு புது தலைப்பு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப 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 முக்கியமான ஒரு தலைப்பு. இதுலேருந்து கொஷின் வராத வருஷம் இல்லவே இல்லை. ஓகேவா? அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு அமைப்பு. நீங்கள் ஒரு நார்மலான ஒரு இந்திய குடிமகனாகவும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அமைப்பு தான் இது. என்னன்னா லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா, இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இதே மாதிரி சிலபஸில் கொடுத்துருப்பாங்க, ஆனால் ஸ்கூல் புக்கில் அதை பற்றின கண்டென்ட் இல்லை அப்படிங்கிற தலைப்புகள் நிறைய தலைப்புகள் இருக்குது. அந்த மாதிரி தலைப்புகளை தான் நான் ஜிகே கூடுதல் குறிப்புகள்னு கொடுத்துட்ருக்கேன். இதுக்கு முன்னாடியும் நிறைய வந்து நான் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி நீங்கள் நம்மளோட சேனலில் பிளேலிஸ்ட்டில் போய் ஜிகே கூடுதல் குறிப்புகள், ஏன்னா தமிழுக்கும் கூடுதல் குறிப்பு கொடுத்துருப்பேன், இங்கே ஜிகே கூடுதல் குறிப்புகள் அப்படிங்கிறதுல போய் வரிசையாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த வீடியோ இப்போ இருக்கிற உங்களுக்கு நான் காமிக்கிற ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் நான் படிக்கும்போது எடுத்த நோட்ஸ். இப்போது அதனால் நான் நிறைய எக்ஸ்ட்ராவாக பாயிண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கேன். அந்த பாயிண்ட் எல்லாம் நான் வீடியோவில் அங்கங்கே சொல்லும் போதே எக்ஸ்ட்ராவாக நான் சொல்லுவேன். கடைசியிலையும் நிறைய பாயிண்ட்ஸ் சொல்கிறேன். அதனால் நீங்கள் வந்து வெறும் நோட்ஸை மட்டும் பார்த்து அப்படியே காப்பி பண்ணிடாதீங்க. வீடியோவில் நான் சொல்கிற அந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் நோட்ஸாக இது கிடைக்கும். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லோக்பால் இல்லை லோக் ஆயுக்தா அப்படிங்கிற அமைப்பு என்ன அமைப்பு அப்படின்னா, இந்தியாவில் ஊழலுக்கு எதிரான சட்டத்தை கொண்டு வர ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா. ரெண்டு ஒரே பேரா அப்படின்னா இல்லை. லோக்பால் அப்படிங்கிறது சென்ட்ரல் லெவலில், மத்திய அரசு வந்து சென்ட்ரல் லெவலில் உருவாக்கி வைக்கிற ஒரு அமைப்பு பேர் தான் லோக்பால். லோக் ஆயுக்தா அப்படிங்கிறது ஒவ்வொரு ஸ்டேட்லேயும், மாநில அளவில் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் உருவாக்குறது. லைக் சுப்ரீம் கோர்ட்டு கீழே வந்து நம்ம உயர் நீதிமன்றங்கள் இருக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும். மத்தியில் வந்து ஒரு உச்ச நீதிமன்றம் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி தகவல் அறியும் ஆணையம் சட்டம்னாலும் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். சென்ட்ரல் லெவலில் ஒன்று இருக்கும், அப்புறம் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இருக்கும். அதே மாதிரி தான் சென்ட்ரல் லெவலில் இருக்கிறதுக்கு பேர் லோக்பால், ஸ்டேட் லெவலில் இருக்கிறதுக்கு பேர் லோக் ஆயுக்தா. மற்றபடி ரெண்டோட பணிகளும் ஒன்று தான், நியமனம் எல்லாமே சேம் தான். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மெயினாக எதுக்காக உருவாக்கப்பட்டது? ஊழலுக்கு எதிரான, எந்த வகையான ஊழலும் நடக்காம தடுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு. யார் ஊழல் பண்ணாலும் அவங்கள விசாரிக்கிற அதிகாரம் இந்த அமைப்புக்கு இருக்கு. இது வந்து ஒரு அரசியல் அமைப்பு சாராத அமைப்பு. அரசியல் அமைப்பு சாராதது, அதாவது என்னது, நான் கான்ஸ்டியூஷனல் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கான்ஸ்டியூஷன் உருவாகும் போதே இது இருந்துச்சா அப்படின்னா இல்லை, இடையில உருவாக்குன ஒன்று. இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து கான்ஸ்டியூஷன்ல ஆர்டிகிள்ஸ், அந்த சரத்துன்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் இருக்காது. அதை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சலாம் இது வந்து அரசியல் அமைப்பு சாராதது அப்படின்னு. அப்புறம் இதுக்கான ஸ்பெஷல் நேம் என்ன? ரெண்டு ஸ்பெஷல் நேம் இருக்கு. இந்தியாவின் ஆம்புட்ஸ்மேன், இந்தியாவின் ஆம்புட்ஸ்மேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உங்களுக்கு நமக்கு எக்ஸாம்ல வந்து இந்தியாவின் ஆம்புட்ஸ்மேன் ஆனால் அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்டா லோக்பால் இல்லை லோக் ஆயுக்தா அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்க சூஸ் பண்ணணும். இன்னொன்று இருக்கு, இதே மாதிரி நான் எல்லா இதுக்குமே தகவல் அறியும் உரிமை சட்டத்துக்கு ஒரு பேர் இருக்கும், நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்துக்கு ஒரு பேர் இருக்கும். அது எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் படிக்கும்போது தெளிவாக படிச்சுக்கோங்க. அப்புறம் மக்களின் காவலன், மக்கள் காவலன் அப்படி கூட சொல்லலாம், இந்த மாதிரி கூட சொல்லுவாங்க. என்னது இந்த ஆம்புட்ஸ்மேன் அப்படின்னா, அது என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன் டீட்டெயிலா. ஆம்புட்ஸ்மேன் அப்படிங்கிற வார்த்தை வந்து ஸ்காண்டினேவியன் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரியில ஆம்புட்ஸ்மேன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வச்சிருந்தாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ யாராவது ஒரு புகார் கொடுத்தாங்கன்னா அந்த புகாரை எடுத்து விசாரிக்கிறவர் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? புகார் எடுத்துக்கொள்பவர் அப்படின்னு வச்சுக்கலாம். புகார் எடுத்துக்கொள்பவர் தான் இந்த ஆம்புட்ஸ்மேன். அந்த பேர் அடிப்படையில தான் எல்லா நாட்டிலையுமே இப்போ இதை கொண்டு வந்திருக்காங்க. பேசிக் கான்செப்ட் என்னமோ ஒன்று தான். அவங்க ஆம்புட்ஸ்மேன் வச்சதை நம்ம லோக்பால் லோக் ஆயுக்தா அப்படின்னு அதே பேர் எடுத்துக்காம வேற பேர் வச்சிருக்கோம். ஓகேவா? அப்போ இந்தியாவின் ஆம்புட்ஸ்மேன் எதுன்னு கேட்டால் லோக்பால் லோக் ஆயுக்தா அப்படின்னு நீங்க சொல்லலாம். சரி, ஓகே. இப்போ இதை முதல்ல எந்த நாடுல அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னா 1809 ஸ்வீடன் தான் இதை அறிமுகப்படுத்தின ஃபர்ஸ்ட் கண்ட்ரி. ஓகேவா? ஸ்வீடன் தான் 1809 அறிமுகப்படுத்தின ஃபர்ஸ்ட் கண்ட்ரி.
நெக்ஸ்ட் டிசம்பர் 22 ஆக்சுவலாக இது வந்து ஒரே தடவையில் வந்துருச்சா அப்படின்னா அப்படியெல்லாம் இல்லை. ரொம்ப வருஷமா இதை வந்து இன்சிஸ்ட் பண்ணி மக்களவையிலையும் ஒவ்வொரு அவையிலையும் நிறைவேற்ற முயற்சி பண்ணி ஃபெயில் ஆகி கடைசியில தான் இதை வந்து நிறைவேற்றினாங்க. ஏன்னா நம்மளுக்கே தெரியும், இது வந்து யாரை வேண்டாலும், ஜனாதிபதியா இருந்தாலும் பிரதமரா இருந்தாலும் அமைச்சர்களா இருந்தாலும் யாரையுமே இது வந்து ஊழலுக்கு எதிராக விசாரிக்கிற அதிகாரம் கொண்ட ஒரு ஸ்ட்ராங்கான அமைப்பு. அப்ப இதை கொண்டு வர்றதுல கண்டிப்பா அவங்களையே கேள்வி கேட்கிற ஒன்றை கொண்டு வர்றதுக்கு தாமதப்படுத்த தானே செய்வாங்க. அந்த மாதிரி தான் டிசம்பர் 22 2011 ஆக்சுவலாக 1966 இருந்தே இதோட ஸ்டார்ட் ஆயிருக்கும். பட் டிசம்பர் 22 2011 மக்கள் அவையில வந்து தாக்கல் பண்றாங்க. டிசம்பர் 27 2011 மக்களவையில நிறைவேற்றப்பட்டாங்க. உங்களுக்கு தெரியும், 2 அவையிலையும் நிறைவேற்றப்பட்ட பிறகுதான் அது வந்து ஒரு சட்டமா கொண்டு வருவாங்க. அடுத்து டிசம்பர் 29 மாநிலங்களவையில இதை நிராகரிச்சிடுறாங்க. அப்ப என்ன ஆயிருது, அப்படியே கிடப்பில் போட்டுறாங்க. திரும்ப மறுபடியும் மே 21 2012 மாநிலங்களவையின் தேர்வு குழு வந்து திரும்ப பரிந்துரை பண்ணுது. ஓகே, அது என்ன போட்டு வச்சிருக்கீங்களே, அது என்னன்னு பாருங்க, அதை கொஞ்சம் பாஸ் பண்ணுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அதில் நிறைய கரெக்ஷன்ஸ் பண்றாங்க. நிறைய திருத்தங்கள்லாம் பண்ணதுக்கப்புறம் டிசம்பர் 18 2013 மக்களவையில வாக்கெடுப்பு மூலமா இந்த மசோதாவை நிறைவேற்றுறாங்க. ஃபைனலா இது எப்ப அமலுக்கு நடைமுறைக்கு வந்துச்சுன்னா இந்த டேட்டு தான் ரொம்ப முக்கியம். ஜனவரி 16 2014 நடைமுறைக்கு வந்துச்சு. ஓகேவா, இப்போ உங்களுக்கு டீட்டெயிலா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட், இந்த லோக்பால் அப்படிங்கிற வார்த்தை முதல்ல சொன்னவர் யாரு அப்படின்னா எல்.எம். சிங்வி அப்படிங்கிற ஒரு எம்பி தான், பார்லிமெண்ட் மெம்பரா இருந்தவர். லக்ஷ்மி மால் சிங்வி அப்படிங்கிறது தான் எல்.எம். சிங்வின்னு நம்ம சொல்றோம். எல்.எம். சிங்வியை பத்தி நீங்க கான்ஸ்டியூஷன்ல நல்லா படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் பீரியட்ல கொண்டு வந்தது தான் இந்த இது. எந்த வருஷம் அவர் சொன்னாரு அப்படின்னா 1963 இதை பத்தி இன்சிஸ்ட் பண்றாரு. முதல்ல இந்த வார்த்தையை முன்மொழிந்தவர் இல்ல இந்த வார்த்தையை கொண்டு வந்தவர் எப்படி கேட்டாலும் நீங்க இவர் பேரை தான் சொல்லணும். சரியா? அடுத்தது லோக் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப லோக்பால்ன்ற வார்த்தையே டிஃப்ரெண்டா இருக்கு, நம்மளுக்கே கேள்விப்படாத மாதிரி இருக்கு. அப்ப அது கண்டிப்பா ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கணும் இல்லையா? அது என்ன அப்படின்னா லோக் அப்படின்னா மக்கள், பால் அப்படின்னா மக்களை காப்பவர். ஓகேவா, பால்னா காப்பவர் அப்படின்னு மட்டும் கூட வச்சுக்கலாம். அப்ப லோக் பால் மொத்தத்துக்கு மக்களை காப்பவர் அப்படிங்கிற மீனிங்ல இருக்கு. இப்போ மக்களை காப்பவர், மக்களை காக்கும் அமைப்பு என அழைக்கப்படுவது எது அப்படின்னு எது கேட்டாலும் நீங்க இதை தான் எழுதணும். ஆக்சுவலா இது ஒரு சமஸ்கிருத வார்த்தையிலிருந்து எடுத்தது. பாருங்க, மொரார்ஜி தேசாய் தலைமையிலான நிர்வாக சீர்திருத்த கமிஷன் 1966 அவங்க 63 இன்சிஸ்ட் பண்ணாரு இல்லையா, அதுக்கப்புறம் அவரோட தலைமையில நிர்வாக சீர்திருத்த கமிஷன் போட்டாங்க. அந்த டைம்ல ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ரெட்ரஸல் ஆஃப் சிட்டிசன்ஸ் கிரீவன்சஸ் அப்படிங்கிற அறிக்கையில முதல்ல லோக்பால் அப்படிங்கிற ஒன்று உருவாக்கணும், அப்பதான் இந்த லஞ்சம் ஊழல்லாம் கண்டிப்பா கண்ட்ரோலுக்கு வரும் அப்படின்னு சொன்னவர் எல்.எம். சிங்வி தான். இந்த வருஷம் முக்கியம், அதே மாதிரி அது எந்த அறிக்கை அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. அவர் மட்டும் தான் சொன்னாரா அப்படின்னா அப்படி இல்லை. இது வந்து முதல் நிர்வாக சீர்திருத்த குழு. அந்த ஆணையம் வந்து மொரார்ஜி தேசாய் தலைமையில போடப்பட்டுச்சு. அந்த டைம்ல அவரும் இன்சிஸ்ட் பண்ணாரு. அப்புறம் 2வது நிர்வாக சீர்திருத்த குழு எப்ப போடப்பட்டுச்சுன்னா 2005 யாரோட தலைமையில? வீரப்ப மொய்லி அப்படிங்கிற ஒரு தலைமையில, மொய்லி அவர் தலைமையில போடப்பட்டுச்சு. அதுலயும் இந்த லோக்பாலை பத்தி அவங்க இன்சிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அப்ப 2 நிர்வாக சீர்திருத்த குழுவிலையுமே இதை பத்தி இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க கவர்மெண்ட்டுக்கு. உடனே கவர்மெண்ட் வந்து இது மேல ஓகே, இதை நம்ம வந்து செயல்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு ஆக்ஷனை எடுக்குது. அடுத்தது மசோதாவின் முக்கிய கூறுகள். அதுக்கு முன்னாடி இந்த கமிஷன் வந்து எதுக்கானது அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஊழலை வந்து ஒழிக்கிறதுக்காக மெயினா. இது வந்து வேற என்னெல்லாம் செய்யும், இதோட பணிகள் அப்படின்னு பார்த்தோம்னா இது வேற என்ன செய்யும் அப்படின்னா ஆல்ரெடி இந்த சிபிஐ சிவிசி எல்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்களையெல்லாம் கண்காணிக்கிற அதிகாரம் இதுக்கு இருக்கு, கண்காணிக்கும். ஓகேவா? அடுத்தது இதுக்கு கிட்டத்தட்ட சிவில் கோர்ட்டுக்கு என்னென்ன ரைட்ஸ் எல்லாம் இருக்கோ அதுக்கு ஈக்குவலான ரைட்ஸ் இதுக்கும் இருக்கு. 10 லட்சத்துக்கும் மேல இப்ப நன்கொடையா வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு அறக்கட்டளை வந்து 10 லட்சத்துக்கும் மேல் வெளிநாட்டுல இருந்து அவங்களுக்கு ஸ்பான்சர் வருது. ஓகேவா? அந்த மாதிரி இருக்கிற அறக்கட்டளைகள் ட்ரஸ்ட கூட இவங்க வந்து விசாரிப்பாங்க. ஓகேவா? இது மட்டும் இல்லாம அமைச்சர்கள், ஜனாதிபதி,
யாரா இருந்தாலும் விசாரிக்கிற அதிகாரம் இவங்களுக்கு இருக்கு. ஓகேவா? சரி, இப்ப இதுல யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா, ஒரு தலைவர், 8 உறுப்பினர்கள், மேக்சிமம் 8 உறுப்பினர்கள், 8 உறுப்பினர்கள் கீழ கம்மியாவும் இருக்கலாம். அப்ப 1+8 அப்படிங்கிற ஃபார்மட்ல இருப்பாங்க. இந்த 8 உறுப்பினர்கள்ல 50% பேர், அதாவது 4 மெம்பர்ஸ் வந்து நீதித்துறையை சேர்ந்தவங்களா இருக்கணும். மிச்சம் இருக்கிற 50% 4 பேரு எஸ்சி, எஸ்டி மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் இல்ல மகளிர் இந்த மாதிரி ப்ரையாரிட்டியா இருக்கிறவங்கள்ல இருந்து ஒரு 4 பேரை எடுத்து போடுவாங்க. இதோட ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னா, மேக்சிமம் ஏஜ் லிமிட் வந்து 70 வயசு. ஏன் 70 வயசு? ஏன்னா இந்த தலைவரா போடுறாங்க இல்லையா, அந்த தலைவர் வந்து ஒரு உச்சநீதிமன்ற லோக்பாலுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். உச்சநீதிமன்ற நீதிபதியா இருப்பாரு. ரிட்டையர் ஆன உச்சநீதிமன்ற நீதிபதியா இருப்பாரு. அப்ப அவரு உச்சநீதிமன்றத்துல அவருக்கு ரிட்டையர்மெண்ட்டே 65 வயசுல. அப்புறம் அதுக்கப்புறம் இங்க வந்து தலைவரா இருந்து பதவிக்காலம் 5 வருஷம் அவர் வேலை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா 70 வயசு வரைக்கும் அவங்களுக்கு கண்டிப்பா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துதான் ஆகணும். புரியுதா? இப்ப இது இல்லாம வேற என்னென்னலாம் இதுக்கு தகுதிகள், இதுல இவங்க வந்து ஒரு தலைவரை வந்து செலக்ட் பண்றதுக்கு என்ன தகுதிகள் இருக்கணும் அப்படின்னா, அவர் வந்து திரும்ப திரும்ப எல்லாம் அவரை வந்து செலக்ட் பண்ண மாட்டாங்க. மறு நியமனம் பண்ண முடியாது. ஓகேவா? மறு நியமனத்துக்கு தகுதி அற்றவர்கள். 2வது, எந்த அரசு பதவியிலையும் இருக்கக்கூடாது. இந்த இதுல வேலையில இருக்கும்போது வேற எந்த அரசு பதவியிலையும் அவங்க இருக்கக்கூடாது. மற்ற பதவி இருந்தாலும் பதவி வேற எது இருந்தா கூட அதை ரிசைன் பண்ணிட்டு இந்த போஸ்டிங்கை அவங்க ஏத்துக்குவாங்க. அதே மாதிரி இந்த போஸ்டிங்ல இருக்கிற வரைக்கும் அந்த 5 வருஷத்துல அவங்க எந்த ஒரு எலெக்ஷன்லயும் நிக்க முடியாது, போட்டியிட முடியாது. ஓகேவா? இந்த நிபந்தனையோட தான் ஒரு தலைவரை வந்து நியமிக்கிறாங்க. சரி, இந்த தலைவரை யாரு நியமிக்கிறா? தேர்வர் குழுன்னு ஒண்ணு இருக்கணும் இல்லையா? இதை செலக்ட் பண்ற தேர்வர் குழு யாரு? இதெல்லாம் நோட்ஸ்ல இல்லப்பா, அதனால நீங்க வந்து எழுதும்போது நான் எந்த இடத்துல சொல்றேனோ அங்கேயே நோட் பண்ணிக்கோங்க, ஹெட்டிங் போட்டு போட்டு. தேர்வர் குழு வந்து ஒன்னு பிரதமர், அந்த தேர்வு ஒரு டீமா வந்து சேர்ந்து இதோட தலைவரை சேர்ந்தெடுப்பாங்க. தலைவர்கள் பிளஸ் உறுப்பினர் 2 பேரையுமே. அதுல யாரெல்லாம் இருப்பாங்க அப்படிங்கறதான் சொல்லிட்டு இருக்கேன். 1 பிரதமர், 2 மக்களவை சபாநாயகர். உங்களுக்கு தெரியும் மக்களவை சபாநாயகர் எவ்வளவு முக்கியமானவர்னு. மக்களவை சபாநாயகர், இன்னொன்னு மக்களவை எதிர்கட்சி தலைவர். எதிர்கட்சி தலைவர் ஒரு சிலதுக்கு மட்டும்தான் எதிர்கட்சி தலைவர் மெயினா இருப்பாரு. அதெல்லாம் எதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் முந்தின வீடியோல, அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உச்ச நீதிமன்ற 4வது ஆளு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. அவரை தானே செலக்ட் பண்றாங்க அப்படின்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிகள் 30 பேருக்கு மேல இருப்பாங்க. யாராவது ஒருத்தரை செலக்ட் பண்றாங்க இல்ல ஆல்ரெடி ரிட்டையர் ஆனவங்களை செலக்ட் பண்றாங்கன்னு போது பிரசண்டா இருக்கிற தலைமை நீதிபதிகள் இதுல கலந்துக்கலாம். அடுத்தது குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படும் நீதிபதிகள். ஓகேவா? இவங்க எல்லாமே இந்த தேர்வர் குழுல இருப்பாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்துதான் ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்களுக்கு என்ன நிபந்தனைகள்? இந்தியரா இருக்கணும், மறு நியமனத்துக்கு தகுதியற்றவங்களா இருப்பாங்க, எந்த ஒரு அரசு பதவியிலையும் இருக்கக்கூடாது, 5 வருஷத்துக்கு இந்த இது போஸ்டிங் முடியற வரைக்கும் எந்த ஒரு எலெக்ஷன்லயும் நிக்க கூடாது. ஓகே, அடுத்தது என்னது? இந்த லோக்பால் வந்து சட்டமா வந்ததுக்கு அப்புறம் 365 நாளுக்குள்ள எல்லா ஸ்டேட்லயுமே இந்த சட்டத்தை கொண்டு வரணும்னு சொன்னாங்க. பட் என்னன்னா ரொம்ப நாள் இழுத்து ஒவ்வொரு ஸ்டேட்லயும் கொண்டு வராம ரொம்ப டிலே பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எப்படி சென்ட்ரல் லெவல்ல இதை கொண்டு வர்றதுக்கே பல வருஷம் ஆச்சோ, அதே மாதிரி நம்மளுக்கு ஸ்டேட்லயுமே என்ன ஆச்சுன்னா எல்லாருமே இதை கொஞ்சம் தட்டி கழிக்க ஆரம்பிச்சாங்க. லோக்பாலோட சட்ட விதி 63 அந்த படிதான் என்ன சொல்லுதுன்னா, லோக்பாலோட ஆர்டிகிள் இது. லோக்பாலோட ஆர்டிகிள் 63ல என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த சட்டம் வெளியே வந்து ஒரு வருஷத்துக்குள்ள எல்லா ஸ்டேட்லயும் இத லோக் ஆயுக்தாவை நீங்க கொண்டு வந்திருக்கணும் அப்படின்னு. ஆனா அப்படி கொண்டு வந்தாங்களான்னா இல்ல, உடனே கொண்டு வரல. ஒரு சில ஸ்டேட் உடனே கொண்டு வந்துச்சு, ஒரு சில ஸ்டேட் ரொம்ப டிலே பண்ணுச்சு. ஈவன் தமிழ்நாடு கூட ரொம்ப லேட்டா தான் கொண்டு வந்துச்சு. அது என்னன்றதையும் பார்க்கலாம். தேர்வுக்குழு பரிந்துரையின் பேரில் உறுப்பினர்கள் ஜனாதிபதியால் நியமிக்கப்படுகிறார்கள். அந்த தேர்வுக்குழுல தான் யார் இருப்பாங்கன்றத நான் சொன்னேன். லோக்பால் அதிகார வரம்பிற்குள் பிரதமர் கொண்டு வரப்பட்டுள்ளார். ஈவன் பிரதமரே இந்த வரம்புக்குள்ள இருக்காரு. அவங்க கொஸ்டின் கேட்டா பிரதமர் ஆன்சர் பண்ணி தான் ஆகணும்.
லோக் ஆயுக்தாவை சட்டசபையில் சட்டமாக இயற்றிய முதல் மாநிலம் மகாராஷ்டிரா. பாருங்க, இது ரொம்ப முக்கியம். முதல் மாநிலம் எது அப்படின்னா மகாராஷ்டிரா அப்படிங்கிறது தான் இது. அது வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட ஒரு கொஸ்டின் தான். லோக் ஆயுக்தாவை சட்டசபையில் சட்டமாக இயற்றிய முதல் மாநிலம் மகாராஷ்டிரா. ஆக்சுவலா என்ன அப்படின்னா இதுல ஒரு 2 விஷயம் இருக்கு. மகாராஷ்டிராவுக்கு முன்னாடியே ஒடிசா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒடிசா வந்து 1970லேயேவும் இந்த லோக் ஆயுக்தாவை அறிமுகப்படுத்தி மசோதாவை வந்து அறிமுகப்படுத்தி நிறைவேற்றவும் செஞ்சிருப்பாங்க. சரியா? ஆனா அடுத்த 1971ல இவங்க வந்து இத நடைமுறைக்கு கொண்டு வர்றதுக்கு முன்னாடியே மகாராஷ்டிரா 71ல கொண்டு வந்துரும். உங்களுக்கு புரியுதா? முதல்ல இந்த மசோதாவை அறிமுகப்படுத்தி நிறைவேற்றின மாநிலம்டா ஒடிசா 70ல. ஆனா அவங்க அத நடைமுறைக்கு கொண்டு வர்றதுக்கு முன்னாடியே மகாராஷ்டிரா 1971ல கொண்டு வந்துருச்சு. அதனால லோக் ஆயுக்தாவை சட்டசபையில சட்டமா இயற்றிய முதல் மாநிலம்னு கேட்டா நீங்க மகாராஷ்டிரான்னு தான் எழுதணும். ஓகேவா? அவங்க ப்ராசஸ்ல இருக்கும்போதே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, கொண்டு வந்துட்டாங்க. சரி, ஓகே. அடுத்த பாயிண்ட்டும் பாருங்க, ரொம்ப முக்கியமானது. நாட்டின் முதல் லோக்பால் ஆணைய தலைவரா இருந்தவர் யாரு அப்படின்னா பினாக்கி சந்திரகோஸ். எல்லா அமைப்பும் தகவல் அறியும் உரிமை சட்டம், லோக்பால், சிபி எல்லாத்துக்கும் முதல் தலைவர் யாரு அப்படிங்கிறது கண்டிப்பா நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். ப்ரெசண்டா இப்ப 2025ல யார் இருக்காங்கன்றதையும் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுட்டு தான் எக்ஸாம் போகணும். அது யாருன்றதை நான் சொல்றேன் பின்னாடி. பினாக்கி சந்திரகோஸ் தான் 2019ல முதல்ல வந்து லோக்பால் ஆணைய தலைவராக இருந்தாரு. இவர் வந்து ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி. 2014ல இருந்து 19 வரைக்கும் அவர் இருந்தார். ஓகேவா? ஓகே, அப்போ தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கொஞ்சம் சொல்றேன், பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த டேபிளர் காலம் நம்ம கடைசியா பார்க்கலாம். அதே மாதிரி இப்போ வரைக்கும் எல்லா ஸ்டேட்லேயும் இருக்கா அப்படின்னா எல்லா ஸ்டேட்டுமே 28 ஸ்டேட்டுமே இந்த லோக் ஆயுக்தாவை இப்போ நடைமுறை கொண்டு வந்துட்டாங்க. லோக் ஆயுக்தாவை தமிழ்நாடு எப்போ கொண்டு வந்துச்சு? தமிழ்நாடு லோக் ஆயுக்தாவை கொண்டு வந்தது 2018ல தமிழ்நாட்டில் கொண்டு வந்தாங்க. இங்கே போட்டிருக்கேன் பாருங்க, 2018. ஓகேவா? எல்லா ஸ்டேட்லையும் இதை கொண்டு வந்துட்டாங்க. இந்த 2018 வரைக்கும் தமிழ்நாடு கொண்டு வராமல் இருந்துச்சு. அப்போ வந்து இருந்த ஒரு மினிஸ்டர் வந்து கம்பல் பண்ணி இதை வந்து எல்லா ஸ்டேட்டும் இன்னும் கொஞ்ச நாளுக்குள்ள ஷார்ட் பீரியட்ல எல்லாருமே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு கொண்டு வந்ததுனால, ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணதுனால தமிழ்நாடும் அந்த டைம்ல கொண்டு வந்தாங்க. முதலா லோக்பால் மசோதாவை அறிமுகம் செய்த நபர் யாரு? முதலா லோக்பால் மசோதாவை அறிமுகம் செய்த நபர் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்க பேரு சாந்தி பூஷன். நம்ம தகவல் அறியும் உரிமை சட்டத்துக்கு படிச்சிருப்போம். முதல் தகவல் அறியும் உரிமை சட்டத்தை யார் தாக்கல் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி முதல் லோக்பால் மசோதாவை அறிமுகப்படுத்தினது யாரு? லோக்பால்ன்றத வார்த்தையை அறிமுகப்படுத்தினவர் எல்எம் சிங்வின்னு பார்த்தோம். மசோதாவை அறிமுகப்படுத்தினது சாந்தி பூஷன் அப்படிங்கிற ஒருத்தவங்க. புரியுதா? ஓகே, அப்ப இதுல ப்ரொசீஜர் என்னென்ன, இதுல எப்படி வந்து நடக்கும் அப்படின்னா, முதல் கட்ட விசாரணை வந்து அறிக்கை ஒரு 60 நாளுக்குள்ள நம்மளுக்கு வந்து ஒரு தீர்ப்பு கொடுக்குற மாதிரி பண்ணுவாங்க. 60 நாளுக்குள்ள நம்ம தாக்கல் பண்ணலாம். 90 நாளுக்குள்ள அந்த விசாரணையை வந்து அவங்க முடிச்சு கொடுக்கணும். இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் கோர்ட் மாதிரி அரேஞ்ச் பண்ணி அதுங்களை வச்சு இதை விசாரிக்க சொல்லுவாங்க. சரியா? அதெல்லாம் ப்ரொசீஜர்னு போட்டு நீங்க எழுதிக்கோங்க. அதே மாதிரி எந்த ஒரு வழக்கா இருந்தாலும் 2 வருஷத்துக்கு மேல அந்த வழக்கை நீட்டிக்க கூடாது. அதுக்கு ஒரு சொல்யூஷனை அவங்க கண்டிப்பா கொடுத்து ஆகணும். ஓகேவா? இதுதான் லோக்பால் லோக் ஆயுக்தா ரெண்டுக்குமே. அப்புறம் சரி, எப்படி கொடுக்கலாம், யாரெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து யார் வேண்டாலும் இந்திய குடிமகனா இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, வெளிநாட்டவராக இருந்தாலும் சரி, இதுல 2 பேருமே லோக்பால்லையோ லோக் ஆயுக்தாவிலையோ நம்ம வழக்கு பதிவலாம், வழக்கு தொடரலாம். யார் மேல வேணாலும் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர்த்து வீட்டுக்காரங்கலாம் இல்லை. ஒரு பொது நிறுவனத்திலேயோ ஒரு அரசியல் சார்ந்த விஷயங்கள்லையோ அரசு சார்ந்த விஷயத்திலயோ இருக்கிறவங்க மேல. ஓகேவா? இந்த மாதிரி இதை கொடுக்கலாம். கொடுக்கும்போது இந்தியரா இருந்தா கண்டிப்பா அவங்களோட ஐடி வச்சுதான் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். வெளிநாட்டவராக இருந்தா பாஸ்போர்ட்டை வந்து அவங்க வச்சு அதை வந்து ஐடி ப்ரூஃபாக கொடுத்து அவங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். ஏன்னா சும்மா மொட்டை கடிதாசி போட்டோ இல்லை ஒரு ஃபோன் பண்ணி கால் பண்ணி யாருன்னே சொல்லாமல் சொன்னாலும் கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்க மாட்டாங்க.
அதே மாதிரி இப்போ லேட்டஸ்ட்டாக ஆன்லைனில் எல்லாமே வந்துட்டதுனால இதையுமே நம்ம ஒரு கடிதாசியாக எழுதி போஸ்ட் மூலமாகவும் அனுப்பி வைக்கலாம். இல்லை நம்ம வந்து ஆன்லைன்லேயும் ரிஜிஸ்டர் பண்ண முடியும் கம்ப்ளைண்ட்டை. போத் போஸ்ட் அண்ட் ஆன்லைன் ரெண்டுமே இருக்குது. அதனால் நம்ம எது வசதியோ அது பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் வந்து ஆன்லைனில் கம்ப்ளைண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா 15 நாளுக்குள்ள அதோட ஹார்ட் காப்பி இருக்கும் இல்லையா, அதோட ஹார்ட் காப்பி, அதாவது பிரதின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பிரதியை வந்து இந்த லோக் ஆயுக்தாவிலையோ இந்த லோக்பால்லையோ போய் அந்த காப்பியை சப்மிட் பண்ணணும். அப்படின்னு ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து இதுக்கு தீர்வு வேணும் அப்படின்னு. ஓகேவா? அப்புறம் இன்னொன்று என்னென்னா முக்கியமானது, இராணுவ விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி மிலிட்ரி கேசஸ்க்கெல்லாம் வந்து இராணுவ விஷயங்களுக்கு எதிராக வந்து நம்ம கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ண முடியாது. அது தனி டிபார்ட்மெண்ட், அது அவங்க வந்து தனியாக வந்து விசாரிச்சுக்குவாங்க. ஓகேவா? ஒரு சில இதுக்கு வந்து நம்ம தகவல் அறியும் உரிமை சட்டத்திலுமே பார்த்துருப்போம். ஒரு சிலதை வந்து நம்ம வந்து கொஸ்டின் பண்ண முடியாது, அந்த மாதிரி இதில் வச்சுருப்பாங்க. அது மாதிரி தான் இதுவும். ஃபைனலாக நாம் இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ லேட்டஸ்ட்டாக யார் இருக்காங்க அப்படிங்கிறது தானே. ஓகே, அதையும் நான் சொல்லிடுறேன். அது என்னன்னா, ஒவ்வொன்றுக்குமே இப்போ லோக்பால், லோக் ஆயுக்தா, இப்போ இந்த ரெண்டுக்குமே 2 பேர் இருப்பாங்க. ஒன்று செக்ரட்டரி, ஓகேவா, செக்ரட்டரின்னு ஒருத்தர் இருப்பார், சேர்பர்சன் ஒருத்தர் இருப்பார். 2 பேரையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, செக்ரட்டரி, சேர்பர்சன். இப்போ இந்த லோக்பாலோட இப்போ லேட்டஸ்ட்டாக 2025 இருக்கவங்கள நான் சொல்லிட்டு இருக்கேன்ப்பா. 2025 லோக்பாலோட செக்ரட்டரி யாரு அப்படின்னா பிரதீப் குமார் திரிபாதி அப்படிங்கிறவர் தான் இதோட செக்ரட்டரியா இருக்காரு. இதோட சேர்பர்சன் யாரு, லோக்பாலோட சேர்பர்சன் யாரு அப்படின்னா அஜய் மணிக்ராவ் கன்வில்கர். இதுதான் வந்து லோக்பாலோட செக்ரட்டரி, சேர்பர்சன். புரியுதா உங்களுக்கு? இப்போ அதே இது லோக் ஆயுக்தாவுக்கு யாரு செக்ரட்டரி யாரு சேர்பர்சன் பார்க்கலாம். லோக் ஆயுக்தா, அதுவும் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கெல்லாம் நம்ம பார்க்கணுன்ற அவசியம் இல்லை, நம்ம வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் பார்த்தா போதும். தமிழ்நாட்டில் லோக் ஆயுக்தாவோட செக்ரட்டரியாக இருக்கிறவர் தேவதாஸ், கேள்விப்பட்டிருப்பீங்க, ரொம்ப ஃபேமஸ் இவர். தேவதாஸ் தான் வந்து லோக் ஆயுக்தா ஃபார் தமிழ்நாடு, ஓகேவா, தலைவர், செக்ரட்டரி. அதே இதில் சேர்பர்சனாக இருக்கவர் யாரு அப்படின்னா ராஜமாணிக்கம். இதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒருவேளை அடுத்தடுத்த வருஷங்கள் வரும்போது நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி 2026க்கு இவங்க, 2027 இவங்கன்றதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஒருவேளை இந்த வீடியோவை நீங்கள் லேட்டாக பார்க்குறீங்க, 1 or 2 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த வருஷம் யார் அப்படிங்கிறத நீங்கள் கூகுளில் போட்டாலே உங்களுக்கு அழகாக வந்துடும். அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு எக்ஸாமில் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுங்கள். இவ்வளோதான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. இதெல்லாம் கன்சால்டேட் பண்ணி நான் வந்து ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துருக்கேன், இதை ஜஸ்ட் ஒரு தடவை பார்த்துடலாம். லோக்பால், லோக் ஆயுக்தா, அதாவது இது மத்திய அளவிலான ஊழல் தடுப்பு அமைப்பு, இது மாநில அளவிலான ஊழல் தடுப்பு அமைப்பு. இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டுச்சு? 2014. இது முதல்ல மகாராஷ்டிரா 1971, தமிழ்நாட்டில் 2018. ஏன்னா நம்ம வந்து எல்லா ஸ்டேட்டும் எப்போ வந்து லோக் ஆயுக்தாவை அறிமுகப்படுத்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் யார் பண்ணாங்க, நம்ம தமிழ்நாட்டில் எப்போ பண்ணாங்க, இந்த 2 இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் போதும். நெக்ஸ்ட் இதில் 1+8 உறுப்பினர்கள் இருப்பாங்க. 4 பேர் நீதித்துறையை சேர்ந்தவர்களாகவும் இன்னொரு 4 பேர் நீதித்துறையை சேராதவங்களாகவும் உறுப்பினர் இருப்பாங்க. இதில் அதே இது 1+4, அதே லோக்கல் என்பது இங்கே 8 பேர்னா இங்கே 4 பேர். அந்த ஒருத்தர் வந்து எப்பயும் போல உயர் நீதிமன்ற தலைவர் அப்படி இருப்பாங்க. 2 பேர் நீதித்துறையை சார்ந்தவராகவும் மீதி 2 பேர் வந்து சாராதவங்களாகவும் இருப்பாங்க. இதோட தலைவர் யாரு? ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதியா இருப்பாரு. இதோட தலைவர் வந்து ஓய்வு பெற்ற முன்னாள் உயர் நீதிமன்ற நீதிபதியா இருப்பாரு. இதுக்கு தலைவர் தற்போது, இது வந்து அப்ப எழுதின நோட்ஸ், அதனால அப்படி இருக்கு, ஓகேவா. இதோட தலைவர் யாரு, இதோட தலைவர் யாருன்றதை நோட் பண்ணிக்கோங்க. பதவிக்காலம் வந்து 5 வருஷம். இதுக்கும் அதே மாதிரி 5 வருஷம் தான். இதோட வயது வரம்பு 70 தான், இதோட வயது வரம்பு 70 தான். நியமனம், இந்த லோக்பாலோட தலைவரை வந்து குடியரசுத் தலைவரையும்,
லோக் ஆயுக்தாவை ஆளுநரும் மெயினா பண்ணுவாங்க. தேர்வுக்குழு இருப்பாங்க. பட் நியமனம், அதாவது பதவி ஏத்து வைப்பாங்க இல்லையா, அதான் சொல்றோம். செலக்ட் பண்றது தான் தேர்வுக்குழு. பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறது குடியரசுத் தலைவர், இங்க ஆளுநர். பதவி நீக்கம் பண்ற அதிகாரம் யாருக்கு இருக்கு? குடியரசுத் தலைவர் இருக்கு. இங்க ஆளுநருக்கு இருக்கு. பட் அந்த அசம்பிளியில டிஸ்கஸ் பண்ணி அந்த ஆளுநர் அந்த முடிவு எடுக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மீண்டும் பதவியில் அமர்த்தப்பட முடியாது. பதவியில அமர்த்தப்பட முடியாது. இங்கெல்லாம் அதே மாதிரிதான், மறு நியமனம் செய்ய முடியாது. இப்ப குடியரசுத் தலைவரை நம்ம திரும்ப திரும்ப எத்தனை தடவை வேணாலும் செலக்ட் பண்ணலாம். ஆனா இந்த மாதிரி இதுல தலைவரா வர்ற ஒருத்தரை திரும்ப திரும்ப நம்ம தேர்ந்தெடுக்க முடியாது. ஒரு பீரியட் தான் அவங்க இருப்பாங்க. இதோட சேலரி இது வந்து கொஞ்சம் பழைய அப்டேட்டு. லேட்டஸ்டா எவ்வளவுன்னு பார்த்துக்கோங்க. பட் இது தேவையில்லை எனக்கு தெரிஞ்சு. எங்கேயும் யாரோட சம்பளமும் யாரும் கேட்க மாட்டாங்க. பட் இது ஒரு மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது ப்ரிப்பேர் பண்ணதுனால இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா எடுத்து வச்சது. அதையும் சேர்த்தே உங்களுக்கு கொடுத்துட்றேன். நீங்க ப்ரிலிம்ஸுக்கு படிக்கிறீங்கன்னா இந்த சேலரி இதெல்லாம் தேவையில்லை. தலைவருக்கு வந்து 2.8 லட்சமும் மெம்பர்ஸுக்கு 2.5 லட்சமும் இருக்கும். இங்க வந்து இங்க கீழே லெவல்ல ஸ்டேட் லெவல்ல தலைவருக்கு 2.5 லட்சம், மெம்பர்ஸுக்கு அதுல இருந்து ஒரு 25,000 கம்மி, 2,25,000 சம்பளமா இருக்கும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லோக்பால், லோக் ஆயுக்தா ரொம்ப முக்கியமான தலைப்பு. அடிக்கடி கொஸ்டின் கேட்கறது. நான் எழுதுனது ஓரலா சொன்னது ரெண்டையும் சேர்த்து ஒரு நோட்ஸா நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்ஸே உங்களுக்கு ப்ரிலிம்ஸுக்கு தாராளமா போதுமானதா இருக்கும். ஈவன் நீங்க மெயின்ஸ் போறீங்கன்னா கூட இதை கன்சல்டேட் பண்ணி நீங்க அந்த கொஸ்டினை வந்து நீங்க 3 மார்க் 5 மார்க் 15 மார்க் நீங்க எழுதிக்கலாம். ஓகே, மறுபடியும் இன்னொரு தலைப்புல உங்களை நான் மீட் பண்றேன். தேங்க்யூ, பை.